ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆற்ற வந்த மாதிரி தாங்க நேற்று மேட்ச் இருந்துச்சு. மேட்ச்சுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சாய் இல்லைங்க டாப் ஆர்டர் தூக்குனாவே ஜிடியோட மற்ற வேட்டு சொல்லலாம் குரூப்பில் டூப்பு மாதிரி தான் ஆடுவான்னு தெரியும். சரி கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி விஎஸ் ஜிடி மேட்சோட ரிவ்யூ தான் கைஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 13 ரன்ஸ் ஆர்சிபி டெஃபிட் கன்சிடர் பண்ணேன். மேட்ச் ஈக்குவலாக போகும்னு பார்த்தா அடுத்த வந்த பவுலர்ஸ் எல்லாம் குரூஷல் அப்போட போய் வா நண்பான்னு கில்லு கிளம்ப பின்னாடி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரும் சாய் சுசனும் கம்போ தோட்டின மாதிரியே பின்னாடி போயிட்டாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மீதி அந்த ஜாஸ் பட்லர் ஹம்சா மாதிரி ஜிடிக்கு நல்லது பண்ணுவான்னு பார்த்தா ஆர்சிபிக்கு நல்லது பண்ணி இன்னிங்ஸ் அவுட் பண்ணிட்டு மொத்தமாக அவரும் கிளம்பிட்டார். சிந்து வேரேஜ் மைப் வந்தும் சொல்லி ஓடியா கிளம்ப வாஷிங்டன் வந்து சின்ன ஒரு கட்டையை போட்டு சின்ன இன்னிங்ஸ் பண்ண டோட்டலாக ஸ்கோர் 155 ரன் 8 விக்கெட் அடிக்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவுக்கு என்ன தான் மிடில் ஸ்டேஜில் ஓரளவுக்கு விக்கெட்ஸே விட்டுருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயரோட இன்னிங்ஸும் கோலியோட இன்னிங்ஸும் தெரிஞ்சு போச்சு. மேட்சை ஜெயிக்க போகிறது ஆர்சிபி தான். இல்லை டீம் டேவிட் இடையில வந்து சின்னதாக ஒரு கேமியோ பண்ணேன். ஜிதேஷ் சர்மா ஹம்சா மாதிரி ஆட விராட் மேட்சை ஃபினிஷ் பண்ண ஆர்சிபி லிஃப்ட் ஆனவர் டைட்டில் கைஸ். ஆர்சிபி கப்பு வின் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று நடந்த அந்த செலிப்ரேஷனாக பார்க்கும் போது ஓரளவுக்கு ஈயடாக இருக்குது. கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாமா, ஓரமாக நம்மளோட இருந்துக்கோமா, அதுதான் கைஸ் நல்லது. அதை விட்டுட்டு இடையூறு பண்ணுற மாதிரி ஏடா கூடமாக வேலை பார்க்குறேன். அதை மட்டும் நிறுத்திக்கிட்டால் நல்லது. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. டாட்டா பை பை ஒன்ஸ் அகைன். மியூசிக்